சேமியால உப்புமா பண்ணிருப்பீங்க, கேசரி பண்ணிருப்பீங்க. ஒரு தடவை பிரியாணி கூட பண்ணி பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த ஒரு மக்கு தண்ணி 1/2 லிட்டர், 3 மக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல ஒரு பாக்கெட் சேமியாங்க. இது நார்மலா நம்ம கடையில வாங்குற சேமியா 180 கிராம்ஸ்ங்க. இந்த சேமியா கரெக்டா டைமர் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சு வச்ச அந்த சேமியாவோட நல்லா சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்துட்டு திரும்ப தண்ணி நல்லா வடிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒட்டாம இருக்குங்க சேமியா. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது போக கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோயா கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு குக்கர்ல அல்லது கடாயில ஒரு 4 இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிரியாணி சாமான் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா சேர்த்திக்கோங்க. இப்ப அந்த பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளியோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க. சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இது கூட இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி 2-3 வெட்டி வச்சிருக்கேன். இது போக ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஒரு 8 பல் எடுத்திருக்கேங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு அளவா இருந்தா போதும். மிக்சியில நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பட்டாணி இருந்தாலும் நீங்க சேர்த்திக்கலாம். காயெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனா இது கரெக்டா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காய் வேகணும் இல்லைங்களா, அதனால குக்கர் மூடி வச்சு நான் 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்க கடாயில வச்சிருந்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. காய் நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்ப 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பாக்குறேன். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் இருக்குங்க. நல்லா அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு சிம்ல வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா இந்த சேமியால இந்த மசாலா எல்லாம் கலந்து சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்க சேமியா வேக வச்சு தனியா போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கரெக்டா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு பாக்கெட் சேமியாக்கு 1/2 லிட்டர் தண்ணி போதுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பாக்கெட் சேமியாவை அப்படியே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது சேமியா நல்லா ஒட்டாம வருங்க. இந்த சேமியா சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திருக்கேங்க. நீங்க நெய் அப்படியே ஊத்துறதுக்கு பதிலா கொஞ்சம் முந்திரி வறுத்து கூட அந்த நெய்யோட சேர்த்திக்கலாங்க. இன்னைக்கு முந்திரி இல்ல என்கிட்ட, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி நல்லா இருக்கும்.